இப்போ எவ்வளோ தூரத்துக்கு கூலாக இருக்குது பாருங்கள். ஃபேனை போட்டு எடுத்தோடனே 20 டிகிரி வரைக்கும் ஐஸ் கோல்டாக இருக்குது இந்த இடம் அப்படி தொட்டு பார்க்குறதுக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஒன்ப்ளஸ்னுடைய ஒரு வித்தியாசமான ஒரு டிவைஸ், மொபைல் கிடையாது, பட் ஒரு வித்தியாசமான ஒரு மொபைலுக்கான ஒரு ஆக்சசரி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இது பார்த்தீங்கன்னா மொபைல் கேமர்ஸுக்கு அதிகமாகவே உதவி பண்ணும். இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் 18 வாட் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஃபோன் கூலர். பேர் ரொம்ப பெருசாக இருக்குது, பட் என்ன ப்ராடக்ட், இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணணும். பாக்ஸுடைய பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்டுடைய பல விவரங்கள் அவங்க ஆல்ரெடி போட்டிருக்காங்க. வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் வாசிச்சுக்கலாம். பட் நம்ம டேரெக்டாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ திறந்த உடனே உள்ளுக்குள்ளே ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் மேனுவலில் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாசிச்சுங்க. அதுக்கப்புறமா ஒரு சார்ஜிங் கேபிள் யூஎஸ்பி டைப் ஏ டு யூஎஸ்பி டைப் சி ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோன் கூலர். ஓகே, ஸோ இந்த ஃபோன் கூலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டாக சூப்பராக அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டான ஒரு லுக் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோனை அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகாமல் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேன் மாதிரி எந்த மொபைல் ஃபோனில் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன் ப்ளஸ்னு கிடையாது, எந்த பிராண்ட் மொபைல் ஃபோன், எந்த மாதிரியான ஐஃபோனை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. உங்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அது ரொம்ப ஹீட் ஆகுது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறப்போ மொபைல் ஃபோனுடைய டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட் இந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எடுத்து உங்கள் மொபைல் ஃபோன் பின்னாடி கனெக்ட் பண்ண வேண்டியது. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இதை பவர் ஆகாது. ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கேபிளை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ்லையோ இல்லை ஒரு அடாப்டர்லையோ உங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோன்லேருந்து பவர் ட்ரா பண்ணுற மாதிரி இது கிடையாது, ஏன்னா 18 வாட் அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ மொபைல் ஃபோன்லேருந்து நீங்கள் பவர் ட்ரா பண்ணுறப்போ 18 வாட் அவுட்புட்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மொபைல் ஃபோனில் கேம்லாம் விளையாண்டுட்டு இருக்கப்போ பக்கத்தில் சார்ஜர்லாம் இல்லை அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறது ஒரு பவர் பேங்க். இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி, ஒரு மொபைல் ஃபோனுக்கு ஒரு மொபைல் ஃப்ரிட்ஜ் மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்னுடைய கீழ்ப்புறத்தை பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது. சார்ஜிங் பேட்டரிலாம் கிடையாது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ லைவில் இது வந்து பவரில் கனெக்ட் ஆகிருக்கணும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேனுடைய ஸ்பீடாக ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்ஸ்லாம் கிடையாது. மீடியம், லோ, ஹை அப்படின்னு 3 செட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்க கிளியராக இதை போட்டிருக்காங்க, ப்ளீஸ் ரிமூவ் த டிரான்ஸ்பரண்ட் ப்ரொடெக்டிவ் ஃபில்ம் பிஃபோர் யூஸ். நம்ம மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்ட், ஒரு கார்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பழைய காராக இருக்கும், பட் இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் கவர் ரிமூவ் பண்ணாமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பழக்கத்தில் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்னிங் ஸ்டிக்கர் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ சும்மா உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறதுக்காக ஒன் ப்ளஸ்னுடைய 10T நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இது இல்லாமையும் வேறு எந்த மொபைல் ஃபோன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்போ த்ராட்லிங் டெஸ்ட் நான் ரன் பண்ணி பார்த்ததில் இந்த மொபைலினுடைய 20 மினிட்ஸ் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அதோடைய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால த்ராட்லிங் பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு கேட்ச் வந்து அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிக்குது. நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. பட் இதே மாதிரி இது வந்து நம்ம ஃபேனை கனெக்ட் பண்ணாமல் ரன் பண்ண டெஸ்ட்டு. இப்போ நான் வந்து இதே டெஸ்ட்டை நம்ம ரன் பண்ண போகிறோம் ஃபேனை கனெக்ட் பண்ணி. நான் வந்து ஒரு கேம்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம். பட் கேமில் வந்து உங்களுக்கு இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்போ எவ்வளோத்துக்கு உங்களுக்கு துல்லியமாக தெரியும் அப்படின்னு தெரியல. பட் அதுக்காகத்தான் இந்த த்ராட்லிங் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணி, CPU த்ராட்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம 20 மினிட்ஸ் நம்ம டெஸ்ட்டை ரன் பண்ணி விட்டுட்டு த்ராட்லிங் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபைல் ஃபோன் பின்னாடி இதை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஹீட் அதிகமாகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதுக்கேற்றப்ப நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவலில் நம்ம டெஸ்ட்டு ரன் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டெஸ்ட்டு அதே டெஸ்ட்டு நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ த்ராட்டலிங் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 23 மினிட்ஸ் ஓடிட்டுருக்கு. எந்த இடத்துலையுமே பெர்ஃபார்மன்ஸில் ட்ராப் இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் இருந்துச்சு அந்த கிராஃபில் வந்து உங்களுக்கு எல்லோ இல்லாட்டி ரெட் இந்த மாதிரி கோடுகள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே வந்து நம்ம கேம் விளையாண்டு கூட உங்களுக்கு காமிக்கலாம். கேம் விளையாடுறப்போ உங்களுக்கு க்ளீனாக தான் இருக்கும். எதுக்கு கேம் விளையாண்டு காமிச்சிடுறேன் பார்த்தீங்களா. பட் இதை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பின்னாடி என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதை ஆஃப் பண்ணுறதுக்கு அப்படி எடுத்தோம்னா ரிமூவ் ஆயிடுது. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு கோல்டாக இருக்குன்னா இந்த இடத்துல ஐஸாக இருக்குது, 25 டிகிரி. இது அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது, 24 25. ஸோ அவ்வளோத்துக்கு ரொம்ப ஒரு ஐஸ், ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்த மாதிரியே தான் இருக்குது.
இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஃபோன் கூலர்னு சொல்கிறது வந்து உண்மையிலே ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு போகுது. இத்தனைக்கு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியமில் தான் இருக்குது. இதோடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மொபைல் ஃபோனை நம்ம பிடிக்கிறப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக இடையூறு கஷ்டமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இதோடைய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஹெவியாக இருக்குது. நான் முதல்ல என்ன நினச்சேன், இதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு வயர்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும், அதுக்கு பதிலாக இது பேட்டரி கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சேன். பட் பேட்டரி கொடுத்துருந்தாங்கன்னா இதோடைய வெயிட் இன்னுமே எவ்வளோத்துக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. சின்ன ஒரு சவுண்ட் இருக்குது, சின்ன ஒரு ஹம்மிங் நாய்ஸ், ஒரு குட்டி ஒரு ஃபேன் ஓடுற ஒரு ஹம்மிங் நாய்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த நாய்ஸ் பெருசாக தொந்தரவாக எனக்கு தெரியல. பட் எனக்கு தொந்தரவாக தெரிகிறது என்ன அப்படின்னா, ஒரு கேம் விளையாடுறப்போ நம்ம இந்த மொபைல் ஃபோனை கரெக்டாக பிடிச்சி விளையாடுறப்போ அதுக்கு தோதா இல்லாமல் இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். இப்போது இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் கூலர் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் விலை வந்து 3300 இது வாங்கலாமா வேணாமான்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல மொபைல் ஃபோன் நம்ம வாங்கிட்டோம். பட் அந்த மொபைல் ஃபோனில் ஹீட்டிங் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஃபோட்டோ கூட எடுக்க முடியல, கேம் விளையாண்டெல்லாம் ரொம்ப அதிகமான த்ராட்லிங் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு மொபைல் ஃபோனையே நீங்கள் மாற்றுறதுக்கு பதிலாக அந்த ஹீட்டிங் பிரச்சனைக்காக இந்த ஒரு சின்ன ஒரு சொல்யூஷனை நீங்கள் வாங்கி போட்டுட்டிங்கன்னா, இந்த சொல்யூஷன் இதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது, பரவாயில்ல, ஒரு ஃபேன் மாதிரி ஒரு பெருசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வாங்கலாம். பட் மற்றபடி ஒரு நார்மல் யூஸருக்கு வந்து கண்டிப்பாக இது தேவையே கிடையாது. உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.